தந்தை பெரியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 1928 1938 இடையில 10 வருஷத்துல 25 ஆதி திராவிடர் மாநாடுகளை நடத்தினார். பட்டியல் எங்கன்னு வேணும்னு கேட்டாக்கா தோழர் பாரதியை பிடிச்சுக்கோங்க. ஏன்னா தோழர் தியாகு சமூக நீதி தமிழ் தேசத்துல நான் எழுதின கட்டுரையில அந்த பட்டியல் கொடுத்துருக்கேன். என்கிட்டயே இல்லாம அவரு அனுப்பி வச்சாரு அதை எடுத்து. ஆமா, அதுல அப்ப தெரிஞ்சுக்கோங்க, தமிழர்கள்ங்கிற ஒற்றை சொல்லுக்குள்ளார எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து சேர்த்த பெருமை பெரியாருக்கும் பிற தலைவர்களுக்கும், நாம மதிக்கிற தலைவர்களுக்கும் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் தமிழர்கள். அப்பவும் தமிழ்நாடு தான் வந்துடுச்சு இல்ல, நாமெல்லாம் தமிழர்கள் தானே. அப்புறம் ஏன் இன்னும் திராவிடர் அப்படின்னு சொன்னா, சட்டையை கட்டிட்டு உடம்பெல்லாம் பட்டையை போட்டுக்கிட்டு சட்டையை கட்டிக்கிட்டு ஒரு மாலையை போட்டுக்கிட்டு விபூதியை தடவிக்கிட்டு பார்ப்பனர்கள்ட்ட அப்படி கூணி குறுகி நின்று கையேந்தி விபூதி வாங்கி தடவும் போது அவர் தமிழரால் இருக்கலாம். ஆனா அது மீசையை முறுக்கும் போது அவர் பேரு திராவிடர். ஒரு தமிழனே தன்மான உணர்வோடு நிமிரும் போது அவருக்கு திராவிடர்னு பேரு, வேற ஒண்ணு இல்லை. அவரு அன்னைக்கு ஒரு இடத்துல பேசும்போது கூட அவர் தோழர் மைனர்லாம் வந்திருந்தாங்க. அதுல ஒரு இதுதான் நம்ம கேட்ட நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு சின்ன கணக்கு கேட்டேன். 10ல் 4 போனா எவ்வளவு? தோழர்கள் எளிதா சொல்லுவாங்க 6ன்னு. 5ல் 2 போனா எவ்வளவு? 3ன்னு சொல்லுவாங்க. அதுல சந்தேகம் இல்ல. தமிழர்கள் மைனஸ் பார்ப்பனர் ஈக்குவல் டு என்ன? இதுதான் கேள்வி. தமிழர்கள் மைனஸ் பார்ப்பனர் ஈக்குவல் டு திராவிடர். இதுதான் சொன்னார் பெரியாரு. நீ எப்படி என்ன திராவிடர் சொல்லலாம்? அப்படிதான் சொல்ல முடியும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ அதுதான். பூணூல் இருக்கா? நீ திராவிடர் தான். அப்ப இந்த செய்தியை நீங்க உள்வாங்கிக்கணும். திராவிடர் அப்படின்னு இந்த முழக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பொருள் என்னன்னா, எனக்கு அம்மாவெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு அர்த்தம். எனக்கு வரலாறு தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது அப்படின்னு தன்னைத்தானே அதை வெளிப்படுத்திக்கிறது. பாருங்க, எல்லாருக்கும் இங்க இருங்க. திராவிட அபிமானின்னு ஒரு பத்திரிக்கை 1884ல, திராவிட வர்த்தமானின்னு ஒரு இதழு, அதுவும் 1884. திராவிட பாண்டியன் ஜான் ரத்னம் நடத்தினாரு 1885. திராவிடர் கழகம் 1885ல அயோத்திதாச பண்டிதரும் ஜான் ரத்னமும். திராவிட நேசன்னு சைவ இதழ், அது 1891. திராவிட மந்திரி வார இதழ் 1893. திராவிட பானு 1895. திராவிட பாண்டியன் வார இதழ் 1896. திராவிட கோகிலம் 1899. திராவிட மகாஜன சபை அயோத்திதாசர் 1891. தமிழரால் நிறுவப்பட்ட ஆரிய எதிர்ப்பு சொல்லுக்கு பேர் தான் திராவிடம்ங்கிறது. திராவிடர்கள்னா ஆரியர் அல்லாதவர்கள். ஆரியர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா பூணூல் போட்டிருப்பாங்க. எங்க தாத்தா இருந்தாரு, வெட்டியான் தலையாரி எல்லாம் அங்க இருந்தாங்க. ஒரு நாடார் பையன் தெருவுக்குள்ள வந்துட்டான். வந்தவன அவனை தலைகீழ கட்டி உரிச்சாருன்னு சொல்ற. தலைகீழ தெருவுல வந்ததுக்காக நாடார் பையனை தலைகீழ கட்டி உரிச்சாங்க அப்படின்னு இன்னைக்கு வாக்குமூலம் சொல்றாருல்ல ஒரு பார்ப்பனரு. அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு எவ்வளவு மாறுபாடு அடைஞ்சிருக்குதுன்னு தெரியுதா? யார் கொடுத்தா இந்த மாறுபாடு? நீங்க நினைக்கிற மாதிரி பெரியார் என்ன செஞ்சார்? பெரியார் இல்லாத அந்த உலகத்துல நீ வாழ்ந்து பார்க்கல. நான் 1வது படிக்கும்போது ஒரு பிரச்சனை.
ஒன்றும் இல்லை, நான் வீட்டில் வந்து கெட்டி உருண்டை வேணும்னு கேட்டேன். சரி பொடியன் 1வது படிக்கிறான், கையை காலெல்லாம் வேற உதச்சி உதச்சி அழுகுறான், சரி கெட்டி உருண்டை செஞ்சு கொடுப்போன்னு கொடுத்துட்டாங்க. நான் அதை விட்டெறிஞ்சிட்டு வேற கெட்டி உருண்டை வேணும்னு கேட்டேன். அவங்க வேற கெட்டி உருண்டை கொடுத்தாங்க. இது இல்லை வேற கெட்டி உருண்டை அப்படின்னு கேட்டேன். நல்லா பெருசா விளாம்பழம் பெருசுக்கு ஒரு கெட்டி உருண்டையை கொடுத்தாங்க எடுத்து. இது இல்லை இது வேண்டாம் வேற கெட்டி உருண்டைன்னு என்னை சமாதானம் பண்ணவே முடியல. அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு 2 வருஷம் கழிச்சு நான் கேட்டதுக்கு பேரு பொரி உருண்டைன்னு. அப்ப கெட்டி உருண்டை வேற பொரி உருண்டை வேறன்னு தெரியல, அது வேற மாதிரி இருக்குமே. மொத்தத்தில் அப்புறம் தான் தெரிஞ்சேன். 1வது படிக்கிற அப்ப எனக்கு வந்த இது மாதிரி சந்தேகம் ஒரு கட்சியை நடத்துற தலைவருக்கெல்லாம் வரக்கூடாது. தமிழ் தேசியத்திற்கும் பிழைப்புவாத அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு வச்சுக்கோங்க. கட்சி நடத்தக்கூடாது, கட்சியை கலைச்சிடணும், இல்லைன்னா அது பேர் ஏமாத்து வேலைன்னு அர்த்தம். சாயந்தரத்தில் 4 கிலோ வெல்லம் வாங்கிட்டு போகிறான் ஒருத்தன், மறுநாள் பழைய பெருங்காய டப்பாவில் அடைச்சி காயக்கல்போன்னு விற்கிறான். அது பேர் ஃப்ராடு தனம்னு பேர், அது குற்றம். தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியலன்னா கத்துக்கணுமே ஒழிய நான் பேசுறதுக்கு பேருதான் தமிழ் தேசியம்லாம் சொல்லக்கூடாது. பையனுங்க அந்த பிள்ளைங்க எனக்கு உள்ளுக்குள்ளார ஒரு பரிதாப உணர்வே உண்டு. அவனுக்கு தெரியல, அந்த பையனும் இந்த உரையெல்லாம் கேட்டு கோவிச்சுக்குவாங்க, என்ன நமக்கு தெரியலன்னு. சொன்னதுக்கெல்லாம் கை தட்டினா நீ என்ன அறிவாளின்னு அர்த்தம். இந்த முட்டை செடியில காய்ச்சுதுன்னு சொன்னா அதுக்கு கை தட்டுவான். செடியில எப்படி காய்க்கும்னு யாராவது கேட்டா உடனே தலைவர் சொல்லுவாரு, ஏண்டா இம்மாம் பெரிய முட்டை கோசை செடியில காய்க்கும் போது இம்மாம் பெரிய முட்டை காய்க்காதன்னா ஒத்துக்குவான். எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு தேசிய இனம், அறிவார்ந்த தேசிய இனம். கல்வியில இந்தியாவிலே இதுதான் முன்னணியில இருக்கு. ஆனா இந்த தேசிய இனம் கடந்த காலத்திலிருந்து தன்னுடைய விடுதலைக்காக போராடி இருக்கு. பெரியார் தமிழ்நாட்டினுடைய விடுதலை தானே கேட்டாரு, தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொன்னா அதன் பொருள் என்னங்கிறது இருக்குல்ல. எல்லாருக்கும் ஒரு மாநிலம்னு தோணுச்சு, பெரியாருக்கு விடுதலை பெற்ற தேசம்னு தோன்றுச்சு. அப்ப நீண்டகால போராட்டம் நடந்திருக்கு, இன்ன வரைக்கும் நடந்திருக்கு. பெரியார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் போன்றவர்கள் தொடர்ந்து நின்று இருக்காங்க. களத்தில் நின்றவர்கள் தோழர் தமிழரசன் போன்றவர்கள், புலவர் கலியபெருமாள் போன்றவர்கள் 2002 வரைக்கும் அந்த அவர்களுடைய அணி செயல்பாட்டில் இருந்தது. இன்னைக்கு அந்த உணர்வோடு இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. இந்த மண்ணில் தமிழ் தேசியம்னா இதுதான் பொய்யான ஒண்ண சொல்லி ஏமாற்ற முடியுதுன்னா இதுல இந்த தப்பு யாருகிட்ட இருக்கு, எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. தமிழ் ஒண்ணும் இல்லை, 15ஆம் நூற்றாண்டுல தேசங்கள் பிறந்தன, மன்னருடைய முடிவு ஆட்சியாக இருந்தது. நான் ஐரோப்பாவை பத்தி சொல்றேன். ஆனால் மன்னர்கள்ட்ட ராஜாக்கள்கிட்ட இருந்தது அந்த நாயகம். அந்த ராஜாவோட தலையை வச்சு கில்லட்டின்ல வெட்டிட்டு அந்த நாயகத்தை மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. மக்கள் நாயகம்னு பேரு, ஜனநாயகம்னு பேரு. அதுதான் பிரெஞ்சு புரட்சியின் பேரு. நான் இன்னைக்கு கோட்பாடுகள்லாம் ஒன்றும் பேச போறது இல்லை, அது ஆனா இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1772 தான் தேசியம்ங்கிற சொல்லு வருது. அதுக்கு முன்னாடி தேசங்கள் வந்துடுச்சு. அந்த தேசியம் பிறக்கும் போது அதுக்குன்னு சில பொருள் உண்டு. அந்த தேசியத்தை ஏற்றுதான் இன்னைக்கு பிரெஞ்சு தேசியம் பேசுறோம், எல்லாம் ஸ்காட்டிஷ் தேசியம் பேசுறோம், தமிழ் தேசியம் பேசுறோம். ஒரு தேசமானது
விடுதலை அடைவதற்கான விடுதலை கருத்தியல் தான் அந்த தேசியம்ங்கிறது. தமிழ் தேசியம்ங்கிறது இந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை கருத்தியல். இந்த விடுதலைக்கான மூல முழக்கம். தமிழ் தேசத்துக்கு இன்னொரு பொருள்லாம் இருக்க முடியாது. நாய்க்கு இன்னொரு பேர் இருக்கா என்ன? நாய்க்கு நாயின் தான் பேரு, புலிக்கு புலின்னு தான் பேரு. இல்லை, எல்லாரும் நம்மெல்லாம் கூடி பேசி வாசல்ல ஒரு சொறி நாய் படுத்திருந்தது, அதுக்கு நம்ம வேணாக்கா புலின்னு பேர் வச்சிருவோமா அப்படின்னு சேர்ந்து முடிவெடுக்க முடியுமா? அப்படிலாம் முடிவெடுக்க முடியாது. தமிழ் தேசியம் என்பது இது ரொம்ப அடிப்படையானது. முன்னாடி அந்த பிள்ளைங்கள்லாம் தெளிவடையணுங்கிற. எனக்கு நிறைய சொல்லாதீங்க. நேஷன்ங்கிற ஒரு சொல்லு இருக்கு. நேஷன்னா தரையெல்லாம் பார்க்கக்கூடாது, மேப்பை பார்க்கக்கூடாது. அந்த மக்கள், ஒரு தேசிய மக்களுக்கு தான் நேஷன்னு பேரு. அப்ப தமிழ் தேசியம் என்ன? நேஷனலிசம்னா என்ன? நேஷனலிசம் அப்படின்னா a nation becoming a nation state. ஒரே வரிதான், இதான் டெஃபினேஷன் இருக்கு. a nation becoming a nation state. அப்ப தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் தேசிய இனம் இறையாண்மையுள்ள தமிழ் தேசத்தை படைத்துக் கொள்வது, அதுதான் தமிழ் தேசியம். இல்லை, கொஞ்சம் அப்படிலாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் மூஞ்ச பார்த்து பேசுங்க, கொஞ்சம் போட்டு கொடுங்க. இந்த வேலையெல்லாம் அரசியல் கருத்தியல்ல முடியாது. ஒரு மக்களை திரட்டி கொள்வது ஒரு தேசிய இனத்தில், அந்த தேசிய இனத்திற்கு ஓர்மை உணர்வை உணர்த்துவது. ஏன்னா அந்த ஓர்மை வரலாற்றில் உருவாகி இருக்கும். ஓர்மை உணர்வை உணர்த்துவது. அந்த இனம் தனக்கான வாழ்நில பகுதியில் ஒரு இறையாண்மை உள்ள தேசத்தை படைத்துக் கொள்வதற்கான கருத்தியலும் செயல்பாடுகளும், இதுதான் தமிழ் தேசியம். அப்படி பார்த்தீங்கன்னா 1938 தந்தை பெரியார் பேசியதும் செஞ்சதும் தமிழ் தேசியம்தான். அந்த சாரம்தான். இந்த திராவிடம்னு ஒண்ணு இருக்குதே அப்படின்னு பெரிய பிரச்சனை. இந்த திராவிடத்தை குறுக்க கொண்டு வந்து நீங்க சொல்றீங்க. அவரு பாவேந்தன் வந்திருக்கிறாரு. நேத்து கேட்டேன் பாவேந்தன் பேர் சொன்னீங்க, அன்னைக்கு கோர்ட் வாசல்ல பார்த்தேன் லாயருங்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டேன். இதுக்கு என்ன சொல்றது? திராவிடம்ங்கிற சொல்ல பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டாம். தென்னிந்திய நிலப்பரப்புக்கு திராவிடம்னு பேரு. இது ஒரு பொருள், நிலத்தை குறித்தது. திராவிட உட்கல வங்கா, நிலத்தை குறிக்குது. அதற்கு அடுத்தபடியா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய விளங்கிய ஒரு மொழிக்கு பேரு திராவிடம். தாயுமானவர் அந்த பாடல் கூட குறிச்சு எடுத்துட்டு வந்தேன். தாயுமானவர் பேசுவாரு, 18ஆம் நூற்றாண்டு தொடக்கம். அவரு வடமொழியில் வல்லான் ஒருவன் வந்தால் நான் திராவிடத்திலே பேசுவேன்கிறாரு. தமிழ்ல அறிஞர் ஒருத்தர் வந்தார், வடமொழியிலே சில நான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் பேசுறாரு. திராவிடம்னு ஒரு மொழி இருந்ததுன்னு சொன்னா தமிழ் தான் அது. தெலுங்குக்கு திராவிடம்னு பேர் இல்ல, தெலுங்கர்களுக்கு திராவிடர்னு பேர் கிடையாது. அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். தமிழ் மொழிக்கு தான் திராவிடம்னு அவளை பார்த்து பெரிய ஆளுவெல்லாம் திராவிடம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தமிழை தமிழ்னு கீழ்நிலையில நம்ம எல்லாம் சொன்னோம். 1899ஆம் ஆண்டு ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தை எழுதினவர் தமிழ் அறிஞர் சபாபதி நாவலர். அந்த புத்தகம் என்னன்னா தமிழ் மொழியினுடைய வரலாறு, அது சிறப்பு. அதை 1899 புத்தகமா வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? திராவிட பிரகாசிகை. அதாவது ஒரு மொழிக்கு 2 பேரு, ஒரு சாப்பாடுக்கு 2 பேர் இருக்குல்ல. சோறுன்னு பேரு, சாதம்னு பேரு. சோறுன்னு புள்ள கேட்டா சண்டைக்கு வரும் அம்மா, என்ன சோறுங்கிற, சாதம்னு சொல்லு. அது ஒரு கௌரவமான சொல்ல கருதுவது. அது மாதிரி
கொஞ்சம் மேல்நிலையாக இருப்பதாக தங்களை கருதி கொள்ளுகிறவர்கள் திராவிடம்னு சொன்னாங்க, மற்றவர்கள் தமிழ்னு சொன்னாங்க. அப்ப வெளியிலிருந்து வந்த ராபர்ட் கால்டுவெல் தான் 1856ல பார்த்துட்டு தென்னிந்திய மொழிகள் எல்லாம் ஒரு குடும்பம்ங்கிறது எல்லிஸ் கொஞ்சம் சொல்லியிருந்தாரு. இவர் அதை ஒப்பிலக்கணத்தை அந்த நூல்ல சரியா ஆய்வு செஞ்சு தென்னிந்தியாவில் இருக்கும் மொழிகள் எல்லாம் ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. புள்ள பிறந்தா பேர் வைக்கணும்ல. புள்ள பிறந்தா என்ன பேர்? ராவு காலத்துல பிறந்த ஒருத்தனுக்கு ராவு காலம்னே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவனை பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற வரைக்கும். அப்புறம் தான் அவனுக்கு பேருன்னு ஒன்று வச்சாங்க. இல்லைன்னா இவனே இவனேம்பாங்க. அப்புறம் மூத்த பிள்ளை, மூத்தவனே, சின்னவனே, இப்படியெல்லாம் பேர் இருக்கும். தமிழ் மொழி குடும்பம் இருக்கு, இதுக்கு ஒரு பேர் வைக்க வேண்டி வந்தது. அதான் ராபர்ட் கால்டுவெல் எழுதுறாரு, அதுல தமிழ் தமிழ் என்றும் திராவிடம் என்றும் அறியப்படுகிறது. ரெண்டு பேரு. தமிழை தமிழ் குறிக்க நான் வச்சுக்கிட்டேன். அந்த திராவிடம் என்ற சொல்லை எடுத்து தென்னிந்திய மொழி குடும்பத்தை குறிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்கிறேன். இதை விட சிறந்த சொல் எனக்கு கிடைக்கலங்கிறார். அதான் அவர் சொல்ற, நேர்மையா சொல்றார். இதை விட சிறந்த சொல் எனக்கு கிடைக்கல என்று சொல்றார். தமிழை பேசுகிறவர்கள் தமிழர்கள், திராவிட மொழிகளை பேசக்கூடிய அந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு திராவிடர்கள் பேர் உண்டு. அப்ப தமிழ் பேசுற ஒருத்தர் மொழி குடும்பம்னு வரும்போது திராவிடரா இருக்காரு, தமிழை பேசும்போது தமிழராகவும் இருக்கிறார். இதுல இன்னும் கூடுதலா மாந்தவியல் ஆய்வு வருது. இப்ப நான் மொழி ஆய்வு சொன்னேன், அவரு நம்ம மனோஜ்குமார் கூட சொன்னாரு, அதனால நான் நிறைய தொடல, இதை மட்டும் ஒரு வரி சொல்லிக்கிறேன். மாந்தவியல் ஆய்வு வருது. வடக்க ஆய்வு பண்ணி ஒருத்தன் என்ன கண்டுபிடிக்கிறாரு, சர் வில்லியம் ஜோல்ஸ் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, சமஸ்கிருதம், கிரேக்கம், லத்தீன் இதெல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிக்கிறார். அதுக்குதான் அவர் ஆரிய மொழி குடும்பம்னு பேர் கொடுத்துடுறாரு. தென்னிந்தியாவில் கண்டுபிடிச்சதுக்கு திராவிட மொழி குடும்பம்னு பேர் கொடுத்தது மாதிரி இந்த மொழியை பேசக்கூடிய இந்த மக்கள் வாழ்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன மாந்தவியல்ல என்ன பேர் கொடுத்தாங்கன்னா திராவிடர்கள்னு பேர் கொடுத்தாங்க. தென்னிந்தியாவில் வாழும் மக்கள் திராவிடர்கள்னு பேர் கொடுத்தவர் தாமஸ் ஹக்ஸ்லேங்கிறவர். அவர் கொடுக்கிறார் 1865. இப்ப முடிஞ்சு போச்சு பிரச்சனை. நிலத்தை குறிச்சிருக்கு, மொழி தமிழையும் அந்த மொழி பரப்பையும் குறித்தது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாத்தையும் சேர்த்து குறிக்கிற ஒரு சொல் திராவிட மொழி, அதுவும் குறிக்குது. இது அல்லாம இன்னும் ஒரு அர்த்தம் வருது, அதுதான் திராவிட இயக்கம் அது கையில எடுக்குது. அது எப்படின்னு கேட்டா, ஆரியர்கள் இந்தியாவினுடைய வடபகுதியில, தென்பகுதியில திராவிடர்கள், வடகிழக்கு பகுதியில மங்கோலியர்கள், மணிப்பூர் அவங்க எல்லாம் அதெல்லாம் இருக்காங்க. இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஆரியர்கள், அதாவது திராவிடர்கள், அவரு ராபர்ட் கால்டுவெல் என்ன எழுதியிருந்தார்னா, இவர்கள் தனி இனம், இவர்கள் சூத்திரர்கள் ஆக்கப்பட்டார்கள். ஆரிய பார்ப்பனர்கள் தென்னிந்தியாவுக்கு சூத்திரர்கள் ஆக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ராபர்ட் கால்டுவெல்லோட 1856ஆம் ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்துல எழுதிடுறாரு. அப்பதான் இவனுக்கு சுல்லுன்னு கோபம் வருது. ஓஹோ, நம்ம சூத்திரர்கள்னு சொல்லி இப்படி இழிவாக்குனதெல்லாம் இந்த ஆரியர்கள் தான், இது இயற்கையா நிகழல, கடவுள் அப்படி படைச்சலங்கிறத புரிந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்லா தெரியும், மனோன்மணியம் சுந்தரனார் அவருடைய பாடல்ல வருதுல்ல, ஆரியம் போல அழிஞ்சி ஒழியாத தென்மொழியை இங்க தமிழை பாராட்டி அவர் பேசுவது, அதுக்கு இப்படி வருது. அப்ப இதை கையில எடுத்துக்கிறாங்க. யார் எடுக்கிறா? அயோத்திதாச பண்டிதர் இதை கையில் எடுத்துக்கிறார். அயோத்திதாச பண்டிதருடைய அந்த அவர் தான் தங்களை திராவிடர் அப்படின்னு அடையாளப்படுத்தி களத்துக்கு கொண்டு வர்ற வேலையை அயோத்திதாச பண்டிதர் தான் செஞ்சார்.
இப்ப நான் சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு செய்திங்கிறத நான் உங்களுக்கு இதுல சொல்லணும். ஏன்னா அயோத்திதாச பண்டிதர் தான் இதை முதன்முறையாக அவர் எப்படி செய்யறாருன்னா, இந்த பாருங்க, ஆரியர்கள் இப்ப நம்மெல்லாம் திராவிடர்கள்னு சொல்லிக்கிறோம், தமிழர்கள்னு சொல்லிக்கிறோம். ஆனா 18ஆம் நூற்றாண்டுல தமிழர்கள் எல்லாம் பேர் கிடையாது, திராவிடர்களும் பேர் கிடையாது, சாதிகள் மட்டும்தான். சாதிகளால தான் அறியப்பட்டோம். ரொம்ப பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, பேண்ட் சட்டையோடையே நம்ம பிறந்தோம், புள்ளிங்கோ கட்டிங்கோடையே பிறந்தோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் இல்லை. திராவிடர்கள் எல்லாரையும் அடையாளப்படுத்துற சொல்லு அப்ப பிறக்கல. தமிழர்கள்ங்கிற சொல்லு இருந்தது, ஆனா தமிழர்கள்ல எல்லாரும் சேர்க்கப்படல. இது ரொம்ப முக்கியமான செய்தி, தெரிஞ்சுக்கோங்க. பெரிய அப்ப என்ன ஆச்சுன்னா, அயோத்திதாச பண்டிதர் அந்த வார்த்தையை கையில் எடுக்கிறாரு. 1885 அயோத்திதாச பண்டிதரும் அவரு ரெவரண்ட் ஜான் ரத்னமும் சேர்ந்து திராவிடர் கழகம்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. திராவிடர் கழகம் என்பது ஏற்படுத்தப்பட்டது 1885. அயோத்திதாசர் ஏற்படுத்துறாரு. அந்த திராவிடங்கிற சொல்லு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அப்ப ராபர்ட் கால்வெல்ல படிச்சீங்களா அப்படின்னு. படிச்சேன். நாமெல்லாம் திராவிடராம், ஆரியர்கள் இல்லையா, சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் பிறக்கலையா, தெளிவா சொல்லிவிட்டாரு. அதோட இல்லாம நம்மள சூத்திரங்கிறானுல்ல, அதெல்லாம் ஆரிய பார்ப்பனர்கள் நம்மள சூத்திரனை இழிவுபடுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோட இல்ல, இந்த மண்ணின் மைந்தர்கள்னு எழுதிவிட்டாருங்க அவர் கால்வெல்லுன்னு. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிஞர்கள் பேசிக்கிட்டாங்க. எப்படி அந்த மாற்றம் வருதுன்னு பாருங்க. அதுல கூட முக்கியமான செய்தி தோழர்களே, ராபர்ட் கால்டுவெல்லோட ஒப்பிலக்கணத்தை பார்த்து இதுல என்ன இருக்கு எல்லாம் ஒரு மொழியிலேருந்து பிறந்துச்சு, திராவிடங்கிற மொழியிலேருந்து தமிழ்லேருந்து பிறந்துச்சுன்னு அவர் சொல்லல. அவர் காலத்துல தொல்காப்பியம் கூட பிரிண்ட்ல கிடைக்கல அவருக்கு. சிந்துவெளி நாகரிகம் எக்ஸ்கவேஷன் ஆய்வுலாம் அப்ப நடக்கல. ஒரு மனுஷன் மண்டைக்குள்ளாரியே ஊகமா நன்னூல் மட்டும்தான் கிடைச்சது அவருக்கு. அதை வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணி ராபர்ட் கால்டுவெல்லுடைய பங்களிப்பை பார்த்து நான் பிரமிச்சு போறேன். நம்ம விரிவாக நம்ம பேசல. அவர் தென்னிந்திய மொழி தானே, தென்னிந்திய மொழி குடும்பம்னு சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கருதுவாங்க. எல்லிசி தென்னிந்திய மொழி குடும்பம்னு சொன்னாரு. அதோட இவர் விடல, வட இந்தியாவில் போய் தேடுறாரு. இன்றைய பாகிஸ்தான் பகுதிக்குள்ள பிரஹுய் அப்படிங்கிற தமிழ் மொழி இருக்கு. அப்ப தென்னிந்திய மொழி குடும்பம்ங்கிற வார்த்தை பத்தாது. அவர் சொல்றாரு அதாவது அந்த ரஷ்யாவுக்கு இந்த சைபீரியா ஐஸ் கட்டியா இருக்கும். விலங்கு ஓனாய் ஈனாய் கடிச்சு நார்னதா கிழிச்சு எரிஞ்சு தின்னுடும். வெள்ளேர்னு ஐஸ் கட்டி. அதுலெல்லாம் அந்த பகுதியில் உள்ள மக்களிடமெல்லாம் இந்த தென்னிந்திய இந்த திராவிட மொழி குடும்பத்து வேர்கள் ஏதாவது தென்படுகின்றனவா என்று அலைந்து திரிந்தேன். காணாமல் போய்விடுவது எனக்கு மிக எளிதாக இருந்தது. அப்படி பாடுபட்டு எழுதினதுதான் இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு 3 வருஷம் ஆயிருக்கு. அப்படின்னா இவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு. குறைகள் இருக்கலாம், சும்மா தூக்கி அலட்சியப்படுத்துறது. ஆனால் நான் சொல்ல வந்தது வேற கோணம். 2வது எடிஷன் 1875 வரும்போது அப்பதான் ஒரு வேலை செய்யறாரு. பறையர்னு இங்கெல்லாம் இருக்காங்க. இந்த பறையர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க. வேற ஏதோ இனம் மாதிரி நடத்துறாங்க. நான் திராவிட இனத்தை பத்தி எழுதியிருக்கேன். பறையர்கள் என்பவர்களும் திராவிடர்களே, இதே இனத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு எழுதுறாரு. அவன் ரொம்ப கருப்பா இருக்கானே என்று கேட்பாங்க, அதையும் எழுதுறாரு. பகல் முழுவதும் வெயிலில் நின்று காலாகாலமாக வேலை செய்தால் கருப்பாகத்தான் இருப்பார். அவன் நிழல்ல இருந்தா வெறுத்துருவான். இது யார் சொல்றா? கால்டுவெல்.
அதுல வந்த கடுப்பு தான் இன்னும் அடங்கல பார்ப்பனியத்துக்கு. ஒரு 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 கடுப்புக்கு ஒரு காரணம் வேணும் இல்ல. இந்த பறையர்களை, இந்த கீழ்நிலை சாதிகளை ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொன்னோம்னா மன்னிக்க முடியுங்கிறீங்க. ஒருத்தன் வந்து பால் பாயசம் வச்சு ரோட்ல போறவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன விஷயம், நல்ல மனுஷனா இருக்காரு, போறவங்களுக்கெல்லாம் பால் பாயசம் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன விஷயங்கன்னு கேட்டா, இல்ல பக்கத்து வீட்டுக்காரருக்கு லாட்டரி சீட்ல 10 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. ஏப்ப பக்கத்து வீட்டுக்காரருக்கு விழுந்ததுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? அது இல்ல, அந்த சீட்டு காணாம போயிட்டான். இதான் இவன் சந்தோஷத்துக்கு காரணம். வைத்தறிச்சலுக்கு காரணம் என்னங்கிறது புரியும். அப்ப ராபர்ட் கால்டுவெல் இதை சொல்லிட்டாரு. பொழிலன் கூட ஒரு விஷயத்தை சொன்னாரு. தோழர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் லெக்சிகன் சென்னை பல்கலைக்கழகம் தான் உருவாக்கிச்சு. அது வந்து கடைசி அந்த வேலை முடிகிறது 1937. அந்த 37 வந்ததுல தமிழர்னா என்ன போட்டிருக்குன்னு பெருக்குனா 3 அர்த்தம் கொடுப்பான். 1 2 3. அதுல ஒரு அர்த்தம் பறையன் ஒழிந்த தமிழ்ச்சாதியார். பறையர்கள் தமிழர்கள் கிடையாது. அப்ப தெரிஞ்சுக்கோங்க, பறையர்களை தமிழ்ல சேர்க்கல, அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு வந்து தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு எவ்வளவு வேலை நடந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நல்லா இலைய போட்டு பெரிய சாப்பாடை குமிச்சு வச்சு நல்லா குழம்பு ஊற்றும் போது அதை உருட்டி உருட்டி திங்கிறவனுக்கு இதை யார் தயார் பண்ணா, இந்த அரிசி எங்கிருந்து வந்தது, மிளகாய் எங்க, ஒண்ணுமே தெரியாதுல்ல. அது மாதிரி இந்த தலைமுறைக்கு தெரியாது, நாம கற்பிக்கவும் இல்லை. அப்ப என்னாச்சு, நான் அயோத்திதாச பண்டிதரை சொல்ல ஆரம்பிச்சேன். அதுல இருந்து அயோத்திதாச பண்டிதர், அவர் பிற அறிஞர்கள், பெரியார், இவங்கெல்லாம் திராவிடர்கள்னு சொல்லியும், திராவிடர் ஆரியர் அல்லாதவர்கள், ஆரியர் அல்லாதவர்களுக்கு திராவிடர்கள்னு சொல்லியும், ஆரியர்கள் பார்ப்பனர்கள், பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு திராவிடர்கள் கொடுத்தியும், நம்மெல்லாம் திராவிடர்கள்னு சொல்லி அதிலேயே ரெட்டமலை சீனிவாசன் ஆதி திராவிடருங்கிற வார்த்தையை காயின் பண்றார் 1892. 1891 திராவிட மகாஜன சபா, அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபை உருவாக்குறாரு. இந்த ரெண்டையும் மெதுவா இணைச்சு, உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா தோழர்களே, தந்தை பெரியார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு 1928 1938 இடையில 10 வருஷத்துல 25 ஆதி திராவிடர் மாநாடுகளை நடத்தினார். பட்டியல் எங்கன்னு வேணும்னு கேட்டாக்கா தோழர் பாரதியை பிடிச்சுக்கோங்க. ஏன்னா தோழர் தியாகு சமூக நீதி தமிழ் தேசத்துல நான் எழுதின கட்டுரையில அந்த பட்டியல் கொடுத்திருக்கேன். என்கிட்டயே இல்லாம அவரு அனுப்பி வச்சாரு அதை எடுத்து. ஆமா, அதுல அப்ப தெரிஞ்சுக்கோங்க, தமிழர்கள்ங்கிற ஒற்றை சொல்லுக்குள்ளார எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து சேர்த்த பெருமை பெரியாருக்கும் பிற தலைவர்களுக்கும், நாம மதிக்கிற தலைவர்களுக்கும் இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் தமிழர்கள். அப்பவும் தமிழ்நாடு தான் வந்துடுச்சு இல்ல, நாமெல்லாம் தமிழர்கள் தானே. அப்புறம் ஏன் இன்னும் திராவிடர் அப்படின்னு சொன்னா, சட்டையை கட்டிட்டு உடம்பெல்லாம் பட்டையை போட்டுக்கிட்டு, சட்டையை கட்டிக்கிட்டு ஒரு மாலையை போட்டுக்கிட்டு விபூதியை தடவிக்கிட்டு பார்ப்பனர்கள்ட்ட அப்படி கூணி குறுகி நின்று கையேந்தி விபூதி வாங்கி தடவும் போது அவர் தமிழராக இருக்கலாம். ஆனா அது மீசையை முறுக்கும் போது அவர் பேரு திராவிடர். ஒரு தமிழனே தன்மான உணர்வோடு நிமிரும் போது அவருக்கு திராவிடர்னு பேரு, வேற ஒண்ணு இல்லை. அவரு அன்னைக்கு ஒரு இடத்துல பேசும்போது கூட அவர் தோழர் மைனர்லாம் வந்திருந்தாங்க. அதுல ஒரு இதுதான் நம்ம கேட்ட நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன்.
இல்லை ஒரு சின்ன கணக்கு கேட்டேன். 10ல் 4 போனா எவ்வளவு? தோழர்கள் எளிதா சொல்லுவாங்க 6ன்னு. 5ல் 2 போனா எவ்வளவு? 3ன்னு சொல்லுவாங்க. அதுல சந்தேகம் இல்ல. தமிழர்கள் மைனஸ் பார்ப்பனர் ஈக்குவல் டு என்ன? இதுதான் கேள்வி. தமிழர்கள் மைனஸ் பார்ப்பனர் ஈக்குவல் டு திராவிடர். இதுதான் சொன்னார் பெரியாரு. எப்படி நீ எப்படி என்ன திராவிடர் சொல்லலாம்? அப்படிதான் சொல்ல முடியும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ அதுதான். பூணூல் இருக்கா? நீ திராவிடர் தான். அப்ப இந்த செய்தியை நீங்க உள் வாங்கிக்கணும். திராவிடர் அப்படின்னு இந்த முழக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பொருள் என்னன்னா, எனக்கு அம்மாவெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு அர்த்தம். எனக்கு வரலாறு தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது அப்படின்னு தன்னைத்தானே அதை வெளிப்படுத்திக்கிறது. பாருங்க, எல்லாருக்கும் இங்க இருங்க. திராவிட அபிமானின்னு ஒரு பத்திரிக்கை 1884ல, திராவிட வர்த்தமானின்னு ஒரு இதழு, அதுவும் 1884. திராவிட பாண்டியன் ஜான் ரத்னம் நடத்தினாரு 1885. திராவிடர் கழகம் 1885ல அயோத்திதாச பண்டிதரும் ஜான் ரத்னமும். திராவிட நேசன்னு சைவ இதழ், அது 1891. திராவிட மந்திரி வார இதழ் 1893. திராவிட பானு 1895. திராவிட பாண்டியன் வார இதழ் 1896. திராவிட கோகிலம் 1899. திராவிட மகாஜன சபை அயோத்திதாசர் 1891. தமிழரால் நிறுவப்பட்ட ஆரிய எதிர்ப்பு சொல்லுக்கு பேர் தான் திராவிடம். இதுல ஒண்ணு குழப்பம்லாம் அடைய வேண்டியதில்லை. அப்ப இந்த இந்த திராவிடர்கள்னா ஆரியர் அல்லாதவர்கள். ஆரியர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா பூணூல் போட்டிருப்பாங்க. அது இல்லாதவர்களை அவங்கள இந்த காலமுறை ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு சின்ன கிளிப்பிங்கு. ஒரு பார்ப்பன இவரு மத பிரசங்கம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. எங்க தாத்தா இருந்தாரு, வெட்டியான் தலையாரி எல்லாம் அங்க இருந்தாங்க. ஒரு நாடார் பையன் தெருவுக்குள்ள வந்துட்டான். வந்தவன அவனை தலைகீழ கட்டி உரிச்சாருன்னு சொல்ற. தலைகீழ தெருவுல வந்ததுக்காக நாடார் பையனை தலைகீழ கட்டி உரிச்சாங்க அப்படின்னு இன்னைக்கு வாக்குமூலம் சொல்றாருல ஒரு பார்ப்பனரு. அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு எவ்வளவு மாறுபாடு அடைஞ்சிருக்குதுன்னு தெரியுதா? யார் கொடுத்தா இந்த மாறுபாடு? நீங்க நினைக்கிற மாதிரி பெரியார் என்ன செஞ்சார்? பெரியார் இல்லாத அந்த உலகத்துல நீ வாழ்ந்து பார்க்கல. 1936ல 1939ல வைத்தியநாத ஐயர் தான் கோயில்ல உள்ள கூட்டு போனார்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பின்னாடி, ரொம்ப பின்னாடி. 1926ல பெரியாருடைய சுயமரியாதை 1925 சுசீந்திரம் கோயிலுக்குள்ள நுழைஞ்சாங்க. கோயில் நுழைவு 1927ல நான் மயிலாடுதுறையிலிருந்து வர்றேன். மயிலாடுதுறை கோயிலுக்குள்ளார சுயமரியாதைக்காரர்கள் உள்ள நுழைஞ்சாங்க. வரிசையா பல கோயில்கள். 1929ல பெரியாரோட ஊரு ஈரோடுல கோட்டை ஈஸ்வரன் கோயிலுக்குள்ளார அவரு குத்தூசி குருசாமி தலைமையில ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் உள்ள நுழைஞ்சாச்சு. வெளியில தாப்பா போட்டுட்டான். 2 நாள் உள்ளேயே இருந்தாங்க. பெரியார் வெளியூர் போயிருந்தவர் அவங்களை ரிலீஸ் பண்ணாரு. தெரிஞ்சுக்கோங்க என்னவெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி. சாதி, அதாவது மிகப்பெரிய ஒடுக்குமுறையில நம்ம இருந்திருக்கோங்கிறத மட்டும் நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சொல்ல திராவிடர் என்ற சொல்லு யார் களத்துக்கு கொண்டு வந்தான்னா அயோத்திதாச பண்டிதர் கொண்டு வராரு. அதுக்கப்புறம்
கிட்டத்தட்ட 59 வருடத்துக்கு பிறகுதான் திராவிடர் கழகம் உருவாகுது 1944. பெரியாரை எதிர்க்கிறோங்கிற பேர்ல திராவிடர் சொல்லலாம் எதிர்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனாக்கா இந்த அது அது பிராமண கடப்பாறை ஏன் வருதுங்கிறத சொல்றேன். பிராமண கடப்பாறைங்கிறது பெரியாரை எதிர்த்து வரல, அயோத்திதாச பண்டிதரை எதிர்த்து வருது. அந்த 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 ஒடுக்கப்பட்ட சாதிய அவனால சகிக்க முடியல. இன்னைக்கு அவங்க நடத்துற திராவிட எதிர்ப்பு பிரச்சாரம் அடித்தட்டு மக்கள் தலித்துகளை எழுத்து நடத்துற பிரச்சாரம் அது. அப்படிதான் நடந்துகிட்டு வருது. இன்னைக்கு அவன் எவ்வளவு நைச்சியமா பண்றாங்க பார்ப்பனர்கள். ஏன்னா 1924 வைக்கத்துல பெரியார் நடந்தார். வைக்கத்துல அவர் மக்களுக்கு, அதாவது சாலையில் நடக்கிற உரிமைக்காக அவர் நடந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஆனால் அதன் பிறகு என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்து திராவிட இயக்கம் போராடி இருக்கு. திரும்ப என்னாச்சு, கோயில்களில் நுழைஞ்சாங்க. அதன் பிறகு ஆனால் அம்பேத்கர் சில உரிமைகளை அரசியல் சட்டத்தில் உத்தரவாதப்படுத்தினார். ஆனா 1925 RSS தொடங்கிச்சு. இன்னைக்கு 100 வருஷம் ஆகுது. அவன் என்னன்னா 100 வருடத்துல இந்து ராஷ்டிரத்தை படைத்து விட வேண்டும் என்று திட்டமிட்டோம். இந்து ராஷ்டிரம்னா வேணும் இல்லை, இங்க இருக்கிற சூத்திரெல்லாம் சூத்திர தொழில் தான் செய்யணும். பேண்ட் போட்டுக்கலாம், படிச்சுக்கலாம், ஆனா சூத்திர தொழில் தான் செய்யணும். அவங்க சாதி தொழில தான் செய்யணும். அதுக்கு தான் பேண்ட் போட்டுக்கோ, படிக்கணுமா என்ன, அப்படி வச்சாக்கா சாமியை சலத்துன்னு எடுத்துரும். ரொம்ப சம்பளம் தெரியுமா, உன் பிள்ளை மட்டும் ஏன் பெரிய இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிற? இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்குமா? இவன் குப்பை சுப்ப இவன் பிள்ளைக்கு மட்டும் படிப்பு வேண்டாமா? என்னத்துக்குயா? பெரியார் எல்லாரையும் தன் பிள்ளைகளாக நினைத்தார். இதுதான் பிரச்சனை. எவ்வளவு பேர் கடுமையா உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம இதுல கணக்கில் எடுத்துக்கணும். இதுல கூடுதலா நண்பர்களே, நான் இந்த செய்தியோட நான் நிறைவு செஞ்சிடுறேன். உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா மணி 10 ஆயிட்டுது. 2 பேரு முண்டா தட்டி நின்னாங்க. பார்ப்பனியம் அப்படி முண்டா தட்டிட்டு நின்னுது. உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. RSS, ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்குனா. உங்க பேரு என்ன அப்படின்னு கேட்டான். என் பேரு ஈவே ராமசாமி. பெரியார்னு சொல்லுவாங்க, அன்பா இருக்கிறவங்க தந்தை பெரியார்னு சொல்லுவாங்க அப்படின்னு இவர் சொன்னார். 2 பேரும் ஒரே நேரத்துல தான் வேலையை தொடங்குறாங்க. 1924 ரோட்ல இழுத்துக்கிட்டு போறாரு எல்லாரையும் வாங்க அப்படின்னு. 2 தடவை ஜெயிலில் போட்டான் அங்க. RSS அதே நேரத்துல அவன் வேலையை தொடங்குறான். கொஞ்ச நாள் ஆச்சு. என்னாச்சுன்னா, ரொம்ப முக்கியமானது தோழர்களே, 1970 சொன்னாரு பெரியார், என் நெஞ்சில் தைத்த முள்ளுனாரு. என்ன? எங்கெங்கேயோ போறாங்க. இந்த கற்ப கிரகத்துக்குள்ளார சூத்திரன் பஞ்சமருங்கிறான், போக முடியலையே நம்ம. நான் போராட்டம் நடத்த போறேன்னாரு பெரியார். கலைஞர் கருணாநிதி அன்னைக்கு முதலமைச்சர். அவர் சொன்னாரு, வேண்டாம் வேண்டாம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு நான் சட்டம் பண்றேன் அப்படின்னு சட்டம் போட்டாரு. ஆனால் அந்த சட்டத்தை நீதிமன்றத்தை வச்சு தடுத்து நிறுத்தினான். அதன் பிறகு என்ன, எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்தாங்க. அப்புறம் 2006 சட்டமாக்குனாங்க. 2015 தகுதி உள்ளவங்களா இருந்தா நியமனம் பண்ணலாம்னு சொன்னாங்க. இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் தடுத்து நிறுத்திருக்கான். இந்த இடம் நான் சொல்ல போறது முக்கியம். ரோட்ல நடக்கிறதுக்கு, கோயிலுக்கு உள்ள இல்ல, ரோட்ல நடக்கிறதுக்கு 2024 நடத்தினாங்க. இந்த அரசு 2021 என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆண்களை விட பெண்கள் தானே அதிகம் ஒடுக்கப்பட்டவங்க. ரஞ்சிதா, ரம்யா, கிருஷ்ணவேணின்னு 3 பொண்ணுங்களை உதவி அர்ச்சகர்களா நியமனம் பண்ணிட்டாங்க. அது கூடுதல் என்னன்னா, ரஞ்சிதா தலித் பொண்ணு, ரம்யா MBC, கிருஷ்ணவேணிங்கிறது வள்ளுவர் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு.
90 பெண்களை ஓதுவார்களா நியமனம் பண்ணியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தடையை கேஸ போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கான். அப்படி பார்த்து சிரிக்கிறாரு தாடிக்காரரு. ஏய் அரசு, நீ நானும் ஒரே நேரம் தான் வேலையை ஆரம்பிச்சோம். இப்ப பாத்தியா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இமயமலைக்கு டென்சிங் போனோம், யாரும் ஏற முடியாது, நீங்க யார் யாரோ ஏறிட்டோம் வசக்க. நிலவுல கால வைக்க முடியாதுன்னு சொன்னீங்க, நிலவுல ஆம்ஸ்டாங் ஆல்ட்ரின்ஸ் காலை வச்சுட்டான், காலின்ஸ் மட்டும் ராக்கெட்ல இருந்தான். நீ என்ன சொன்ன, நீ இமயமலையில கால வைக்கலாம், நீ நிலவுல கால வைக்கலாம், கர்ப்பகிரகத்துக்குள்ள வைக்க முடியாதுங்கானோ அப்படின்னு சொன்னில்ல, எங்க பிள்ளைங்களை அப்படின்ட்டு தாடிக்காரு தாடி அப்படி உருவாருல, அவன் அங்கிருந்து கடப்பாறையை எடுத்து கொடுத்து ஒரு ஆளை அனுப்புறான். கடப்பாறையோட, பிராமண கடப்பாறையோட வர்றேன். இந்த கடப்பாறையெல்லாம் இங்க வந்தா மனம் அழுங்கிறது இல்லை, நொறுங்கி போகும். நொறுங்கி போகும். நாம இன்னைக்கு நிறைய அதுக்கு மேல பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு. அவர் சொல்றாரு, ஒரு கட்சி, இந்த கட்சியோட தலைவர் சொல்றாரு, திராவிட தமிழர் போர் அப்படின்னு. திராவிட தமிழர் போர் எப்படி நடக்கும்? ஆரிய திராவிடர் போர் தான் நடக்குது, ஆரிய தமிழர் போர் தான் நடக்குது. நீ பிராமணர்கள் கடப்பாறை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழர்கள் இருந்து பிராமணர்களை நவுத்திட்டு நாங்க திராவிடர்களா களத்துல நிக்கிறோம். நீ யாராக இருந்தாலும் சரி, பார்ப்பனர்களுடைய கூலிப்படையா வந்துச்சுன்னா நீ நொறுங்கி போவ, உனக்கு இடமே கிடையாது. வரலாறுல அம்பலப்பட்டு தான் போகணும். அந்த அளவுல இந்த தெரிஞ்சு வச்சுக்குவோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வேலையெல்லாம் வேணாம், நீங்க வழக்கம் போல லேகை மிக்க போங்க. எது சொன்னாலும் நம்ம ஒரு கூட்டம் இருக்கு, அது கூட பாருங்க. மைனர் சிரிக்கிறாரு. நான் இப்படி கூட பேச மாட்டேங்க, கோட்பாடு தான் பேசுவேன், அதெல்லாம் தான் பேசுவேன். அதை கேட்டு அவன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதில் எனக்கு கமெண்ட் ஒன்று ரொம்ப நல்லா சிந்திச்சு எழுதின அந்த ரைட்டப்புக்கு கீழே ஊபி 200ன்னு போட்டான். ஊபி 200னா எனக்கு தெரியாது. நான் நினைச்சுக்கிட்டு ரொம்ப நாள் உத்தரப்பிரதேசம், வரலாறுல அப்படிதானே, ஊப்பினா உத்தரப்பிரதேசம், மாப்பினா மத்திய பிரதேசம், அப்படித்தானே. 200க்கு அர்த்தம் எனக்கு தெரியல. அப்புறம் சொன்னாங்க உடன்பிறப்புன்னு அர்த்தம், 200 ரூபா வாங்கிக்கிட்டு இதை எழுதுறீங்கன்னு சொல்லி. அப்படியே அதுக்கு அர்த்தம் இல்லை, அப்படிதான் அவங்க இருக்காங்க, திருநெல்வேலிக்காரங்க அப்படிதான் சிந்திப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. 200 ரூபா இல்ல, 200 கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாத மனிதர்கள் இருப்பாங்க, களத்துல நிற்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா என் மொழி அவங்களுக்கு புரியல, என் மொழி அவங்களுக்கு புரியல. இப்ப கம்ப்யூட்டர்ல ஜாவா ஸ்கிரிப்ட், ரூபி, இன்னும் என்னென்னமோ லாங்குவேஜ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாருக்கு தெரியும்? கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் கம்ப்யூட்டர்காரங்களுக்கு தெரியும். அப்ப என் மொழி அவங்களுக்கு புரியல. ஆனா இந்த மொழி புரியுற மொழியில பேச தெரிய 2 பேர், தோழர் மனோஜ், தோழர் மணிநர். இப்பதான் புரியுதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ரொம்ப அரசியல், வரலாறு, இந்த சித்தாந்த கருத்தியல்கள்ல நாம் கொஞ்சம் தெளிவா இருக்க வேண்டியிருக்கு. அடுத்த தலைமுறையை பயிற்றுவிக்க வேண்டியிருக்கு. அந்த வேண்டுகோளையும் வச்சு நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். வணக்கம்.